அப்பப்போ அதிர்ஷ்டவசமாக நமக்கும் 1, 2 காய்கறி விதை வித்தியாசமாக கிடச்சிருதுங்க. இது பாருங்கள், வெள்ளை பாவக்காய் பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தேன்னா பக்கத்தாடியே ஒரு குட்டியாக ஒரு பிஞ்சு. இது என்னென்னா இந்த வரி புடலங்காய். நான் வந்து சாதா புடலங்கான்னு தான் நினச்சேன். பார்த்தா பிஞ்சு இப்படி வரி புடலங்காய் வந்துருந்தது. இது நல்லா நீளமாக வரும். இந்த இடத்துல வந்து நம்ம கல் மட்டும் கட்டி தொங்க விட்டுட்டோம்னா போதும். இது காய் கொஞ்சம் நல்லா நீளமாக வரும். இந்த வரி புடலங்காயோட விதையத்தான் வந்து நான் கேட்டுட்டு இருந்தேன். எங்கள் பெரியம்மா வந்து இந்த காயோட விதை வச்சுருந்தாங்க. இது நமக்கு எப்படியோ தவறுதெல்லாம் நமக்கே கிடச்சிருச்சு. சூப்பராக வந்துட்டுருக்குங்க பாருங்களே. இந்த பிஞ்சு இருந்ததே இவ்வளோ நாளாக தெரியல. இங்கே இப்படி இருந்ததா பாருங்க. இந்த மாதுளம்பழ மரத்துக்கு அந்த இலைக்கும் இதுக்கும் ஒன்றும் வித்தியாசமே தெரியல. சூப்பராக வந்திருக்கு. இவ்வளோ பெருசு வந்திருக்கு. இன்னுமே வந்து குட்டியாக வேறு பிஞ்சு இருக்குன்னு நினைக்கிறேன். தேடி பார்த்தா தான் கிடைக்கும். இதோ இங்கே ஒரு குட்டி பிஞ்சு ஒன்று வந்துட்டுருக்குது. அவ்வளோதான். இன்றைக்கி இந்த தடவை வந்து இந்த 2 பிஞ்சு இருக்குது. இன்னும் வந்து கொடி பாருங்க, இந்த மேலே ஃபுல்லாக படர்ந்து போயிட்டுருக்கு. பார்ப்போம் எவ்வளோ காய் இதில் வருதுன்னு. இங்கே முன்னாடி இருக்கிற தென்னை மரத்தில் பார்த்திங்கன்னா கொலை எப்போவோ போட்டுருச்சு. இன்னும் வந்து ஃபஸ்ட்டு காயே பிடுங்கல. இது நல்ல இது ஒரு இளநி. காய் வந்து கோயிலுக்கு தான் கொண்டு போய் வைக்கணும்னு சொன்னாங்க. அதனால் இது வந்து நம்ம குலதெய்வம் கோயிலில் தான் ஃபஸ்ட்டு இளநி வச்சு சாமி கும்பிட்டு வரணும். கோயிலுக்கு இந்த வாரம் போகிறப்ப இதை வந்து பறித்து எடுத்துகிட்டு போகலான் இருக்கோம். அதுக்கப்புறம் இனி வெயில் காலத்துக்கு நமக்கு ரெகுலராக இதில் இளநி கிடச்சிக்கிறோம். சுண்டைக்காய் செடியில் அப்படியே காய் வர ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் நம்ம சுண்டைக்காய் செடியில் ஃபஸ்ட்டு வர காய். குட்டி குட்டியாக வந்திருக்கு. இன்னும் அப்படியே நிறைய மொட்டு இங்கே இதெல்லாம் குட்டி குட்டியாக வந்திருக்கு. இது சும்மா இந்த நம்ம கடையில் வாங்குகிற வத்தல் இருக்குது இல்லைங்க, சுண்டைக்காய் வத்தல். அந்த சுண்டைக்காய் வத்தல்லேருந்து தவறி முளைச்ச செடி தான் இது. ஆனால் அந்த இதுலலாம் வந்து அந்த விதையிலேருந்தெல்லாம் வருமாங்கிறதே எனக்கு இப்போ தான் தெரியும். ஏன்னா அது வந்து வேக வச்சு கொட்டி தான் காய வைப்பாங்க. அதுலேருந்தே கூட முளைச்சிருக்குது. இந்த மிளகாய் செடி அதனால் முடிஞ்ச அளவுக்கு காய் கொடுத்துட்டே தாங்க இருக்குது. பாருங்கள், இன்னுமே கொஞ்சம் காய் இருக்கிறதெல்லாம் எடுத்துருவோம். இது வந்து இப்போ வச்சே ரொம்ப மாதக்கணக்கே ஆயிடுச்சு. இன்னும் வந்து காய் இருந்துகிட்டே தான் இருக்குது. ஏதோ 1, 2 வந்துக்கிட்டே தாங்க இருக்கும். நம்ம அப்பப்போ வேணும்னா வந்து எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஒரு 5, 6 செடி இருக்கிறதுனால நம்ம மாற்றி மாற்றி எடுத்துக்கலாம். ஒன்று அப்படியே இதுலேயே விட்டுட்டோம் அப்படின்னா பழுத்துரும். அப்படியே அதையும் எடுத்துக்கலாம் நம்ம. அடுத்து இந்த ரோஸ் செடி பாருங்கள். காசு வந்து எக்ஸ்ட்ரா நான் கொடுத்துருந்தேன். அது 30 சில்லறையோ என்னமோ வந்து மிச்சம் அவங்க தரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த செடி ஒன்று எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்க. அப்போ வந்து இதில் மொட்டு எதுவுமே இல்லை, வெறும் செடி மட்டும் இருந்தது. சரி வச்சு பார்ப்போம் என்ன கலர் வருது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருந்தேன். கலர் பாருங்கள், செம்ம கலர். அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பூ பார்க்குறதுக்கேன்னு. நல்ல ஒரு எல்லோ கலரும் ஆரஞ்சு கலரும் டபுள் கலராக இருக்குது இந்த பூ. இதுக்கு பக்கத்தில் இந்த இடத்துல அடுக்கு மல்லி பூ வச்சுருந்தேன். இது வந்து ஃபஸ்ட்டு நல்லா தான் பூத்துட்டு இருந்தது. அப்புறம் என்னன்னு தெரில, 2, 3 தடவையாக வெட்டியுமே வந்து பூ சரியாகவே வரல. செடி மட்டும் பார்த்திங்கன்னா தம்மன்னு வந்துட்டு இருந்தது. அதனால் சரி வேண்டான்னு ஃபுல்லாக வெட்டிட்டு இந்த இடத்துல அந்த ரோஸ் செடியை வச்சிட்டேன். அது வெட்டுனாலும் திரும்ப 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 வந்துக்கிட்டே தான் இருக்குது. இது அப்பப்போ நம்ம வர்றப்போ எடுத்து விட்டுட்டோம் அப்படின்னாலே போதும். எப்போ அதனால காயுமோ காயட்டும்னு விட்டாச்சு. பக்கத்துலேயே வந்து குண்டு மல்லி பூ வச்சுருக்கோம்.